வணக்கம் தமிழர்களே, நான் உங்க தேவா. இன்னைக்கு நம்ம எந்த பத்திர ரிவ்யூ பார்க்க போறோம்னா, லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன டிஎன்ஏ, அதாவது அதர்வாவோட படம். இந்த படம் பிரஸ் ஷோலே பயங்கரமான ரிவ்யூஸ் பெற்றுதுங்க. ஆனா இப்போ இந்த படம் ஒர்த்தா இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கே தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் டிஎன்ஏ. இந்த படத்துல அதர்வா, நிமிஷா சஜின், ரமேஷ் திலக், அதுக்கப்புறம் பாலாஜி சக்திவேல், அதுக்கப்புறம் ரித்விகா, இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. என்னதான் இவ்வளவு பேர் நடிச்சிருந்தாலும் இந்த படத்தை ஹோல்ட் பண்றது ஒரே ஒரு ஆள் தாங்க, அதர்வா. செம்ம ஆக்டிங்க. ஆஃப்டர் அ லாங் பேக் ஒரு பக்காவான கம்பேக்னு சொன்னோம். ஏன்னா சூப்பரா பண்ணியிருக்காரு. அப்புறம் மெயினா இந்த நெல்சன் வெங்கடேஷன், நிறைய பேர் தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல, இவர் எடுத்த படம் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஃபர்ஹான் ஆகட்டும், அதுக்கு முன்னாடி மான்ஸ்டர், அதுக்கு முன்னாடி ஒரு நாள் கொத்தி, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரான படம். பார்க்கலன்னா கண்டிப்பா போய் பாருங்க. அதே மாதிரி இந்த வரிசையில டிஎன்ஏவும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிறதுக்கு எல்லா வகையிலையும் பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா அவ்வளோ சூப்பரான ஒரு படம் எடுத்து வச்சிருக்காருங்க. பக்காவான ஒரு கிரைம் த்ரில்லர், கூடவே ஒரு எமோஷனல் டிராமா, இது ரெண்டுத்தையும் பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு சீரியஸா ஒரு பெரிய டேலண்ட் வேணும். இது ரெண்டுத்தையுமே ரொம்ப ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காருன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரையும் அந்த எமோஷனல் எவ்வளோ இருக்கணுமோ அந்த அளவுக்கு எமோஷனல் டிராமாவும் இருக்கு. எந்த அளவுக்கு கிரைம் த்ரில்லருக்கான தேவை, த்ரில்லிங் சென்ஸ் எல்லாமே இருக்குங்க, அது எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஒரு சீக்வன்ஸா பில்ட் பண்ணி ரொம்ப சூப்பராகவே எடுத்துட்டு போயிருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். அதுவும் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ்லாம் என்னடா நடக்கும் போது, எப்படிடா பண்ண போறாங்க அப்படின்னு ஸ்டார்டிங்கே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸ்டார்டிங்கே இவர் தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு கிளைமேக்ஸ்ல அது எப்படி முடிக்கிறாங்கன்றதுலாம் சீரியஸா ஒரு பெரிய விஷயம் தான். படம் பார்க்குற ஆரம்பிக்கும் போதே இவர் தான்ப்பா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஆனாலும் அதை எப்படி எடுத்துட்டு போகணும், ஒரு ஸ்கிரீன் பிளே, ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு ஆர்க்கு, இதெல்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு செம பெரிய டேலண்ட் பண்ணும். ஸோ அந்த வகையில் இவர் ரொம்பவே ஷைன் ஆகிறவர். ஆஃப்டர் அ லாங் பேக் அதர்வாக்கு ஒரு பெரிய கம்பேக். ஏன்னா வந்துட்டு நடுவில் நிறைய படம் சுத்தமாக ஓடவே இல்லை. எங்கே போனார் அதர்வா, ஆளே காணும் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இந்த படம் ஒரு பெரிய இதுவாக இருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஈட்டிக்கு அப்புறம் இந்த படம் தான் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும்னு நினைக்கிறேன் அவருக்கு, அது ஹீரோவா சொல்றேன். ஓவராலா இது ஒரு த்ரில்லர் படங்க. நீங்க தியேட்டர்ல போய் பார்க்கறதுக்கு ஒரு ஒர்த்தான மூவியாவே அமையும். இப்போ குபேராவோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குபேரா நிறைய பேருக்கு பிடிக்கும்னு சொன்னீங்க, பட் ஆனால் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ரிவ்யூவும் அப்படிதான் கொடுத்துருந்தேன். ஸோ டிஎன்ஏவும் அந்த வகையில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக தியேட்டர்ல போய் பார்க்கலாம். அப்புறம் நிமிஷா சஜின் பத்தி நான் சொல்லி அவங்க ரொம்ப ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. ஒரு சீனும் அவங்க எமோஷனலாக பேசுறதாகட்டும், டைலாக்ஸ் இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் பாலாஜி சக்திவேல், அவரோட வயசுக்கு இந்த ஆக்டிங்லாம் செம்ம. அவரோட உடம்பு வச்சுட்டு ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து ஒரு நல்ல கிரிப்பிங்காக இருந்ததுங்க படம். ஒரு 2 hours 20 minutes தேவையான படத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வச்சிருக்காங்க. தேவையில்லாமல் ஒரே ஒரு பாட்டுங்க, எதுக்கு அந்த பாட்டு வச்சாங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியல. ஒரு ஐட்டம் சாங் நண்பா, ஐட்டம் சாங் இப்பெல்லாம் தேவையே இல்லைங்க, அந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா எதுக்கு அதை வைக்கிறாங்கன்றதே தெரியாத மாதிரி ஒரு சீன். அதுவும் காயத்ரி அந்த இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்ச இந்த படத்துல ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட். மற்றபடி எங்கேயுமே மைனஸ் பாயிண்ட் இல்லை. இந்த மாதிரிலாம் நம்ம ஊர்ல நடக்குதா, இப்படி ஒரு ஸ்டோரி இருக்கா அப்படின்னு நீங்க கண்டிப்பா வியந்து பார்ப்பீங்க. அதுவும் சைல்ட் டிராஃபிக்கிங்லாம் இப்போ ரொம்ப பெருசா பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அது இவ்வளோ யதார்த்தமா எடுக்க முடியும்னு ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்காரு. அதே மாதிரி கடவுள் நம்பிக்கையும் இதுல ரொம்ப அழகா காமிச்சிருக்காரு. நம்ம கடவுள் நம்புறவங்க கண்டிப்பா அவங்களுக்கும் இந்த படம் தான் ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் முக்கியமாக த்ரில்லர் ஃபேன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து கிரைம் த்ரில்லர்ஸ் நான் சொல்றது. ஸோ டிஎன்ஏ ஓவராலாக இந்த படத்துக்கு நம்ம சைட்லேருந்து கொடுக்குற ரேட்டிங் 100க்கு 98. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தேவாசனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்க பெல் பட்டனை அமுக்க மறந்துடாதீங்க.